அப்பா இல்லைன்னா மகன் இல்லைல்ல, நிச்சயமா கீழே வந்து கெட்ட பேர் ஆகிடும். சமூகத்தில் அந்த வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அந்த சாதிய உணர்வு உள்ளவங்களுக்கு ராமதாஸ்க்கு மேலே இன்னமும் அந்த மரியாதையும் பற்றும் இருக்குது. கொலசாமின்ற அளவுக்கு அந்த வராங்க. பாண்டிங். நீங்கள் அதுங்களை போய் பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர். அதனால் 2 பேருக்கும் அன்புமணி எங்கேயும் அவமரியாதையாக பேசினதோ ஒரு வருத்தம் சார்ந்த விஷயங்களோ சொன்ன மாதிரி தெரியல. அவர் இனிமேல் சாஃப்டா அந்த விஷயத்தில் வெளியில் உள்ளுக்குள்ளே என்னென்னமோ நடந்துன்னு ராமதாஸ் சொல்கிறாரு. எனவே அதெல்லாம் உண்மையாக இருந்தால் கூட எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா படல. நீர் அடித்து நீர் விலகாது. அப்பா அம்மா அடிச்சுக்கிறதுன்றதுலாம் சாதாரணமான விஷயம் தான். எல்லா குடும்பமும் நடந்துக்கிறது, எல்லா குடும்பத்தையும் நடந்துக்கிறது தான். இங்கே வெளில வந்துடுச்சு, அவ்வளோதான். பாட்டில் எடுத்து அடித்தான், அதை எடுத்து அடிச்சான்றலாம். அவங்க 4 சவுத்துக்குள்ளே நடக்கிறது கொண்டு எதுக்கு வெளியில் வைக்கணும்? அரசியலை பற்றி பேசுங்க. பாலிடிக்ஸ் என்ன? பாமகவோட அரசியலை தான் நம்ம பேச முடியுமே தவிர அந்த குடும்பத்துக்குள்ள அடிதடியை பற்றி நம்ம பேச முடியும். இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க அவங்க. அது நம்ம திமுக குடும்பத்திலையும் எல்லாத்துலேயும் பார்த்தோம். கலைஞர் என்னென்னமோ பேசினார். அவன் மகனே இல்லைனாரு அழகிரிய. அவன் ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் நடந்த சண்டையை வந்து பொது வெளியில் வச்சார். அவன் செத்துருவான், 3 மாதத்துல செத்துருவான்னு சொன்னாரு. குடும்பவையெல்லாம் கொளுத்துனாங்க. அப்புறம் என்னாச்சு, எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பொதுக்குழு முன்னாடி போய் வீட்டில் கூட பார்த்துட்டு வந்தார். அதனால் இது ராமதாஸே அதை சொல்கிறாரு அடுத்த நாள். எல்லா கட்சியிலையும் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான் இங்கேயும் நடக்குதுன்றார். அப்போ இறங்கி வந்துட்டாருன்னு அர்த்தம். நிச்சயமா. அதனால் இது ஒன்றும் பெரிய மேட்டராக எனக்கு படலை.